நான் சத்தம் போடக்கூடாது? உன் மனமா போகுது, என் மனம் தானே போகுது. என் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு லூட்டிய அடிக்கிற உன்னை விட மாட்டேடா நானு. டேய் லூசு பயலே, உன் பொண்டாட்டியே நான் தான்டா. என்ன என் பொண்டாட்டி குரல்ல பேசினா நான் நம்பிடுவேனா? போடா. குரல் மட்டும் இல்ல, ஆளும் நான் தான். பாரு. என்னத்த பாக்குறது? மீச நீயே கையில வச்சுக்கோ. எங்க போச்சு? இந்தா நீயே வச்சுக்கோ. இப்ப என்ன விக்கியும் கழட்டணுமா? என்ன என் பொண்டாட்டி மாதிரியே இருக்க? டேய் உன் பொண்டாட்டியே நான் தாங்கற. பொண்டாட்டி மாதிரி இருக்கேன்னு சொல்ற? என்ன? ஏய் வித்யா, நீயா இது? ஆமா. ஆமா, இவ்வளவு நாள் நீதான் ஆம்பளை கெட்டப்ல இருந்தியா? ஆமா. என்னால கண்டே பிடிக்க முடியலையே. அம்மா என்ன வித்யா இதெல்லாம்? எப்படி? அந்த பிரீத்தியை காலி பண்றதுக்காக அவ கூடவே இருக்கிற மாதிரி இப்படி ஒரு கெட்டப்ல வந்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன இப்படி சந்தேகப்படுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உன்னால எப்படி இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்பட முடியுது? கொஞ்ச நேரத்துல நீ என்ன என்னெல்லாம் பேசிட்ட? அதெல்லாம் விட எனக்கு ஒரே ஒரு டவுட், உன் மண்ட மேல இருந்த கொண்டை எங்க? அதெல்லாம் உள்ள வச்சிருக்க. கள்ளி. ஐயோ, என்னடா சிரிக்கிற? இல்ல, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீதான் வித்யான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி? பீச்ல அந்த பொண்ணு ரோஸ் ப்ரப்போஸ் பண்ணிச்சுல, அப்போ நீ கூட இப்படி மீசி எடுத்து காமிச்சிய, அத நான் பாத்துட்டேன். பீச்ல கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா. அப்ப இவ்ளோ நேரமா என்கிட்ட நடிச்சு என்ன ஏமாத்திட்டு இருந்தியா? ஆமா. இதோட நிறுத்திக்கோ. ஓகே, ஒரு பொசிஷனுக்கு வந்துக்கிறேன். ஆமா, இந்த கெட்டப்ப மாத்தி மாத்தி போடுறியே, இது உனக்கு கஷ்டமா இல்ல? கஷ்டம்தான், ஆனா வேற என்ன பண்றது? பேசாம ஒண்ணு பண்ணுவோம், இந்த சண்முகம் ஓடி போயிட்டான்னு கதையை கட்டி விட்டுருவோம். ஆஹா, அந்த பிரீத்தி ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரத்துல சண்முக கேரக்டரை காலி பண்றது நமக்கு நல்லது இல்ல. நான் வித்யாவா இருக்கிறத விட சண்முகமா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அத்தையும் சண்முகத்தை ரொம்ப நம்புறாங்க, அதனால 2 பேராவும் நான் இருந்துதான் ஆகணும். சரி, ஓகே, பாத்துக்கலாம். ஏய் லட்சுமி. சார். லட்சுமி, இதோ வந்துட்டேன் சார். உனக்கு அறிவு இல்ல? கொதிக்க கொதிக்க வா காஃபியை கொடுப்பேன், கொஞ்சம் ஆத்தி கொடுக்க மாட்டியா? பதில் சொல்ல, வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கேன்? இல்ல சார், எப்பவுமே நீங்க டீ காஃபி ஆத்தாம தான் கொடுக்க சொல்லுவீங்க. லேசா சூடு கம்மியா இருந்தா கூட நீங்க கோவப்படுவீங்க, அதான். இனிமே இந்த ஆளு இப்படிதான் இருப்பாரு. விரக்தியில தூக்குல தூங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்பா, நீங்க எப்பவும் சூடாதானே காஃபி குடிப்பீங்க? என்னாச்சுப்பா? அப்பா, என்னப்பா எதுவும் குழப்பத்துல இருக்கீங்களா? என்னாச்சுப்பா, சொல்லுங்கப்பா. ஏய், எனக்கு என்னடா குழப்பம்? நான் நல்லா தான் இருக்கேன். காபி சூடா இருந்தது கவனிக்கல. ஏய், இதெல்லாம் எடு, போப்போ. காபி கொட்டிடுச்சு பாரு, க்ளீன் பண்ணு. ஓகே சார். என்னடா ஆச்சு இவருக்கு? தெரியலடா. சரி, கோயிலுக்கு போகணும், நீங்க எல்லாரும் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. சண்முகம் எங்க இருக்க? வீட்ல தான் மேடம். ஓ, நீ நேரா ஜவுளி கடைக்கு வந்துரு.
நான் உனக்கு லொகேஷன் சென்ட் பண்றேன். எதுக்கு மேடம்? வீட்ல எல்லாருக்கும் துணி எடுக்க போறோம். உனக்கும் எடுக்கணும். எனக்கு எதுக்கு மேடம்? நீங்க போயிட்டு வாங்க. சண்முகம், நீயும் என் பையன் மாதிரி தான். உனக்கும் எடுக்கணும். அப்போ நீங்களே எனக்கு பார்த்து எடுத்துட்டு வாங்க மேடம். எனக்கு வீட்ல வேலை இருக்கு. என்ன வேலையா இருந்தாலும் அதை அப்படியே வச்சுட்டு நீ கிளம்பு. மேடம் இல்ல மேடம். என்ன கோவில் மணி சத்தம் கேக்குது? அது அது டிவில சாமி படம் ஓடுது மேடம். அந்த டிவி ஆஃப் பண்ணுங்க. நான் அடிக்கிறேன். போதும் போதும். ஓகே. ஆஃப் பண்ணியாச்சு மேடம். சரிப்பா, இத பாரு, நீ சீக்கிரம் வந்துரு. நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். சரிங்க மேடம். இல்ல அந்த சித்தர் சொன்னது ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கு. அதான். அப்பா அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. இனி நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க. நீங்க நல்லா இருப்பீங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருங்க. எப்பவுமே தைரியமா பேசுற நீங்களே இப்படி யோசிச்சா எப்படி மாமா? புடவை பாருங்க மாமா. நல்லா இருக்கு. சந்தோஷமா புடவை எடுக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சந்தோஷம் மொத்தமா போக போகுது. இங்க நம்ம ஆளை காணோம். சொன்ன டைம்க்கு வராளே, இப்படிதான் இருக்கணும். இந்த புடவை எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. அப்பா அம்மா புடவையை பாருங்க. இது நல்லா இல்ல, வேற பாரு. அப்பா பார்க்காமலே சொல்றீங்க. என்ன சார், இவங்க எவ்வளவு ஆசையா உங்க கையால புடவை கேக்குறாங்க. பார்த்து நல்ல புடவையா எடுத்து கொடுங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க வேதவள்ளி மேடம் தானே? சாரு சந்திரமோகன் தானே? ஆமா. என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? மேடம், நீங்களும் தமிழ்நாட்டோட ஒரு அடையாளம். உங்களை தெரியாம இருக்குமா? என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா சாருக்கு நல்லா தெரியும். என்னை ஏற்கனவே பாத்திருக்காரு மேடம். ஆமான்னு சொல்லுங்க சார். என் அண்ணன் எடுத்த புடவையை விட இதுதான் சூப்பர். வந்த உடனே இதை தனியா எடுத்து வச்சுட்டேன். இல்லனா இதை அவங்க எடுத்திருப்பாங்க. என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? பெரிய சாமர்த்தியம் தான். ஏங்க, உங்க தம்பி வித்யாவுக்கு சூப்பர் புடவை எடுத்து கொடுத்திருக்காரு. அதை எனக்கு எடுத்துக்கலாம்ல? இந்த பொம்பளைங்க புடவை விஷயத்துல மட்டும் திருப்தி ஆக மாட்டீங்களே. உனக்கு எடுத்து கொடுத்ததை பார்த்து நீ சந்தோஷப்பட மாட்டியா? இங்க பார், அப்பா இன்னும் அம்மாக்கு புடவையே செலக்ட் பண்ணல. அப்பா அம்மாவுக்கு நீங்க எப்ப புடவை செலக்ட் பண்ண போறீங்க? இதோ இந்த புடவைடா. அப்பா என்னங்க, எங்களுக்கே ட்ரெஸ் செலக்ட் பண்ண நீங்க சொல்லி கொடுத்தீங்க. நீங்க எப்படிப்பா இந்த மாதிரி ஒரு புடவையை செலக்ட் பண்ணீங்க? ஏன் என்னாச்சு? நல்லாவே இல்லப்பா. அம்மாக்கு சுத்தமா மேட்ச் ஆகாது.
நான் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ண புடவை மாமா அது. அது எப்படி அத்தைக்கு பிடிக்கும்? வேற ஏதாவது பாருங்க. இந்த புடவைக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கு. நான் இந்த புடவையை எடுத்துக்கிறேன். இல்லம்மா, இந்த கலரை பாருங்க, கொஞ்சம் டல்லா இருக்கு. அவர் செலக்ஷன் எப்பவுமே சரியா தான் இருக்கும். யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். இல்ல வேதா, நீ வேற புடவை பாரு. பசங்களுக்கு இந்த புடவை பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு, விடுங்க. பிரீத்தி, போதும். ஆண்டி, எங்க சண்முகத்தை இன்னும் காணோம்? தெரியல ஆண்டி, வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவனை சீக்கிரமா வர சொல்லு, டைம் ஆச்சு. இதோ கால் பண்றேன். பிரீத்தி, ஒரு நிமிஷம். அவனுக்கு கால் பண்ணாத. ஏன்? நான் இப்பதான் அவனுக்கு கால் பண்ணேன். 10 நிமிஷத்துல இங்க வந்துருவேன்னு சொன்னான். அது என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும் உங்களால? இந்த இடத்திலேயே நான் சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டாலும் நீங்க தான் அசிங்கப்படுவீங்க. புரியுதா? இப்ப எனக்கு நீங்க மட்டும் புடவை செலக்ட் பண்ணி தர முடியுமா முடியாதா? ஐயோ, ஏதாவது பண்ணி தொலை. மேடம், இந்த வர மேடம். சொல்லுங்க மேடம். காஸ்ட்லியா ஒரு புடவை எடுங்க. க்ளோஸா இருக்கிற மாதிரி பண்ணு. இதோ பாருங்க. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. இங்க பாருங்க, நீங்க விருப்பமே இல்லாம சொன்னீங்கன்னா நேரா புடவை எடுத்துட்டு போய் எது மேட்சிங்கா இருக்குன்னு உங்க பொண்டாட்டிக்கிட்டயே கேட்பேன். பொறுமையா எனக்காக பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கா? இங்க பாருங்க, இங்க பாருங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. ஏய், நல்லா இருக்கு. இதை எடுத்துக்கவா? நீங்க எடுத்து கொடுத்த புடவை எப்பவும் உங்க நினைவா என்கிட்டயே இருக்கும். இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இங்க பாருங்க, எப்படி இருக்கு? எனக்கு நல்லா இருக்கா? டேய் சந்திரமுகா, நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னமோ கோட் சூட் எடுக்க போறேன்னு சொன்ன, இப்ப புடவை செக்ஷன்ல இருக்க. ஏதாவது உனக்கு கோட் சூட் விக்கிறாங்களா? அது வந்து நான் டேய், இவங்க கூட நீ என்ன பேசிட்டு இருக்க? சொல்லுங்க சார். என் பொண்ணு வித்யாவை பாத்தியா? நான் இங்க இருக்கும்போது அவங்க எப்படி வருவாங்க? நீ இங்க இருக்கிறதுக்கும் அவ வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்றா. பதில் சொல்றா. சத்தை சார், நீங்களே சொல்லுங்க. ஏய், அது ஒண்ணு இல்ல மாமா, வித்யாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்காதுல்ல, அதனால இவன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறா. அதான் இவன் இருக்கும்போது அவ வரமாட்டேன்னு சொல்றா. எனக்கு தான் இவனை சுத்தமா பிடிக்கல. என்ன பண்றது?
உங்க அம்மாவுக்கு இவனை பிடிச்சிருக்க. அதனாலதான் இவன் கூட நான் குப்பை கொட்ட வேண்டியிருக்கு. இவன் ஆளும் மண்டையும் மீசையும் பாரு. நீங்க பெத்த புள்ளைய இப்படி நீங்களே டேமேஜ் பண்றீங்களே மாமா. மாப்ள, என் பொண்ணு எங்க மாப்ள? வருவா மாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன அவசரம்? இப்பதானே சண்முகம் ட்ரெஸ் மாத்த போறான். அவன் போனா அவன் வந்துருவா. இவன் ட்ரெஸ் மாத்துறதுக்கும் என் பொண்ணு வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ சார், ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க. டேய், என்ன சொல்லிட்டு போறான்? மாப்ள, என்ன மாப்ள சிரிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல மாமா, என் நிலைமைய நினைச்சேன், சிரிச்சேன். எல்லாரும் வந்துட்டாங்க. போலாமா? போலாம் விஜய். போலாம் ஸ்டே. போனா ஐயோ பிரீத்தி, பிரீத்தி, என்னாச்சு பிரீத்தி? எழுந்து பிரீத்தி, பாத்து பாத்து, மெதுவா எழுந்திரி. ஒன்னும் ஆகல? இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளுக்கு ஒன்னாலும் என் கோபம் அடங்காத. இன்னைக்கு அவளுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஏய் சஞ்சய், சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏய், எப்படி பொறுமையா இருக்க முடியும்? இப்பெல்லாம் அசிங்கப்படுற வயசாவும் இருக்கு. கனவுல கூட இந்த தப்பும் செய்யாத கண்ணியமா என் அப்பா அப்படி இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. அதை என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? சஞ்சய், இத பிரீத்தி தான் செஞ்சாங்கிறது எனக்கும் உனக்கும் தெரியும். மத்தபடி அதை நிரூபிக்க நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. கோவப்பட்டு ஏதாவது பண்ணி அவசரத்துல அவ போட்டோவை ரிலீஸ் பண்ணிட்டான்னு வெயி, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. வதந்திய பரப்புறது ரொம்ப ஈஸி, ஆனா அது பொய்யன்னு நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு செகண்ட்ல நம்ம குடும்பமே ஆடி போயிரும். அதை செய்யறதுக்காக தான் அவ பிளான் பண்றா. இந்த பிரச்சனையை வேகத்தால சரி பண்ண முடியாது சஞ்சய், விவேகத்தால தான் ஜெயிக்கணும். ஜவுளி கடையில எடுத்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த ரேஷ்மா யாருன்னு தெரிஞ்சு அவளையும் தடுத்து நிறுத்திட்டோம்னா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். இத மாமாவுக்கே தெரியாம நம்ம செஞ்சு முடிக்கணும். அடுத்து அந்த பிரீத்தி என்ன பிளான் வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுக்கணும். நான் தான் சண்முகமா அவ கூடவே இருக்கல, நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை அவ என் அப்பாவை அசிங்கப்படுத்தலான்னு பையன், கண்டிப்பா அவளை நான் கொன்னே போட்டுருவேன். டேய், என்ன பாக்குற? நான் தான் உன் மனசாட்சி. சரி, நீ எதுக்கு இப்ப வந்த? சரி, ஏன் டல்லா இருக்க? சரி, எப்படி இருக்கிறது? வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. டேய், அது எப்படியோ போகட்டும், விடு. சரி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? என்னடா? டேய், இன்னைக்கு வேர்ல்ட் கிஸ் டேடா. இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? ஏண்டா, நீ லண்டன்ல படிச்சவன் தானே? இன்னைக்கு அந்த ஊர் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். அதுக்கு இப்ப நான் என்னதான் பண்றது? என்னடா நீ இப்படி இருக்க? நம்ம ஊர்ல எல்லாம் காதலனும் காதலியும், கணவனும் மனைவியும் முத்தத்தால கொஞ்சி கொண்டாடுற நாள்டா இது. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏண்டா, உன் பொண்டாட்டிய லவ்வா ஒரு கிஸ் பண்றா. யாரு? நான். இப்ப நான் முத்தம் கொடுக்க போனேன்னா அவ கையால முகத்தை மூடிக்கிட்டு எனக்கு முத்தம் கொடுப்பா. அப்படி இல்லைன்னு வையன், கைய கால திருப்பி விட்டுருவா.
வந்துட்டான். இதுக்கெல்லாம் நான் ஆசைப்படலாமா? ஆசைப்படணும்டா. முயற்சி பண்ணா கிடைக்காதது எதுவுமே இல்லடா. ஒரு முத்தம் கிடைக்காதா? என்னடா நீ? டேய், கட்டின பொண்டாடிக்கிட்ட ஒரு முத்தம் வாங்க முடியலங்கிற. நீ எல்லாம் என்னதான் லண்டன்ல பிடிச்சியோ? ஏதோ தெரியும்னு ஜவுளி கடையில பார்த்து பேசுன. அந்த பழக்கத்துல வீடு வரைக்கும் வருவியா? சும்மா தெரிஞ்சவங்களுக்கு யாராவது 25,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுப்பாங்களாக்கா? என்ன அக்காவா? ஆமா, இவருக்கு நீங்க ஒய்ஃப்னா எனக்கு நீங்க அக்கா தானே. ஏய், என்ன பேசுற நீ? உண்மையதான்க்கா பேசுறேன். வேதா, அவ ஏதோ உளறிட்டு இருக்கா. ஏய், உளறாத. எத்தனை தடவை சொல்றேன்? வெளிய போற சொல்றல. போ வெளிய. போ வெளிய. வெளிய போ. ஐயோ விடுங்க. நான் எதுக்கு போகணும் வீட்டை விட்டு? போக முடியாது. என்ன நடக்குதுங்க? யார் இவ? இங்க எதுக்காக வந்து இவ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? பல வருஷமா நானும் உங்க புருஷனும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் எனக்கு தாலி மட்டும்தான் கட்டல, நானும் அவர் பொண்டாட்டி தான். ஏய், நான் நியாயம் கேட்டு வந்திருக்கேன். என்ன கை நீட்டி அடிக்கிறது ரொம்ப தப்புக்கா. என்னங்க உங்க பொண்டாட்டி என்ன அடிக்க வராங்க, நீங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? இந்த பாரு, எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை பொண்ணே போட்டுருவேன். அதையாவது செய்யுங்க. உங்க கூட வாழ்ந்த பாவத்துக்கு நான் நிம்மதியா போய் சேர்றேன். ஏய், இது இல்ல வேதா, இவ சொல்றதெல்லாம் போய். எதுங்க போய்? எனக்கு எப்ப பணம் வேணும்னு கேட்டாலும் உங்க பெரிய பையன் கிட்ட பணத்தை வாங்கி எனக்கு உடனே அனுப்புவீங்களே, அது பொய்யா? ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ராத்திரி 12 மணிக்கு பணம் அனுப்புனீங்களே. ஏய், என்ன? நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே சஞ்சய். அவங்க ஏதோ சொல்ல வராங்க, அதை என்னன்னு தான் கேட்டு யார் பக்கம் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றேன், அவ்வளவுதான். எனக்கும் அங்கிள் மேல முழு நம்பிக்கை இருக்கு, ஆனா அவரு பயப்படுறாரே. இங்க பாரு, யாரும் ஒண்ணும் கேட்க வேணாம். ஏய், இன்னும் ஒரு நிமிஷம் நீ இந்த இடத்துல நின்னு வையேன், இங்க ஒரு கொலையே விழும். நான் சொல்றத நீங்க கேட்டுக்கிட்டா இந்த இடத்திலே சுமூகமா பேசி தீர்த்துக்கலாம். இதுவே என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களை அவமானப்படுத்திடுவேன். மீடியாவுக்கு என்கிட்ட இருக்க ஆதாரத்தை கொடுப்பேன். ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஓட்டுவேன். என்ன கொன்னாலும் நான் ஆள் வச்சு செய்ய வைப்பேன். நானும் பாத்துக்கிட்டு இருக்க, பேசிக்கிட்டே இருக்க. போடு, போ வெளிய போ. சஞ்சய், அப்படி உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் தானே, நான் காட்டுறேன். இத பாருங்க.
அப்புறம் பாருங்க. இந்த ஆதாரம் போதுமா? இல்ல, என்னால இத நம்ப முடியல. இது அவரே இல்ல. ஏய், நான் என்ன பேசாத. என்னையே நீங்க அரைஞ்சிட்டீங்கல்ல, இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். நாளைக்கு நீங்க பரிகார பூஜை பண்ண போறீங்கல்ல, பூஜை முடிச்சிட்டு நீங்க திரும்ப உயிரோடவே வர முடியாது. உங்களை அந்த கோயில்ல வச்சே தீத்து கட்டுறேன். இப்ப என்ன பண்றது? ஒரு நிமிஷம். ஹலோ மேடம். மேடம் தான். நாளைக்கு இந்த குடும்பம் மொத்தமும் கோயிலுக்கு பரிகார பூஜை பண்றதுக்கு வரப்போகுது. ஓகே மேடம். அங்க நான் சொல்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த தடவை மிஸ் ஆகவே கூடாது. ஓகே மேடம், பாத்துக்கலாம். புரிஞ்சுதா? சரிங்க மேடம், பாத்துக்கலாம். சந்திரமோகன், உன் விதி ஏன் கையால முடிய போகுது. தப்பா எடுத்துக்காத பிரீத்தி. இட்ஸ் ஓகே ஆண்டி. போகும்போது சுமங்கலியா போற வேதா திரும்ப வரும்போது விதவையா வரப்போறா. அதுக்கு இவ்ளோ பில்டப். நாங்க இருந்தாலும் இல்லனாலும் நான் நினைக்கிறது நடக்கதான் போகுது. சண்முகத்துக்கு கால் பண்ணுவோம். நீ போ, நான் பேசிட்டு வரேன். ஹலோ சண்முகம். மேடம். இப்ப நீ எங்க இருக்க? மேடம், நான் காலையிலேயே சீக்கிரமா கோயிலுக்கு வந்துட்டேன் மேடம். வேதா மேடம் சொன்ன மாதிரி கோயில்ல பூஜைக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். என்னால இப்ப கோயிலுக்கு வர முடியாது. அங்க நம்ம ஆள் ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன சொல்றானோ அதை கேட்டு நடந்துக்கோ, புரியுதா? அவன் சொல்றத ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்யணும். சரிங்க மேடம். எல்லாம் பண்ணியாச்சு மேடம். சாமி கும்பிட்டு பூஜை ஆரம்பிச்சிடலாம். டேய், ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரி நடிக்காதடா. இவனுக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? இவன் எதுக்கு இதுல எல்லாம் சேர்த்துக்கிறீங்க? அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் கேட்கறதுல என்ன தப்பு? இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் கூட இருந்தா இந்த பூஜையே விளங்காது. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இவன் மேல எதுக்காக இவ்ளோ கோவத்தை காட்டுறீங்க? இவன் என்ன தப்பு பண்ணா? இவன் இங்கதான் இருப்பான். சண்முகம், நீ போய் உன் வேலையை பாரு. யார் சொல்றதையும் உன் காதுல வாங்கிக்காத. ஆமா, ஐயரை இன்னும் காணோம். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் மேடம்.
டேய் நில்றா. ஏய் யாரா நீ நீ ஏன் என் கை பிடிச்சு இழுக்கிற? ஒரு பையன் இன்னொரு பையன் கைய பிடிச்சி எடுக்கிறதுல என்ன தப்பு? அது வந்து நீ சண்முகம் தானே, பிரீத்தியோட ஆளு? நான் பிரீத்தி கூட வேலை செய்யறேன், அவ்வளவுதான். அவ ஆள்லாம் இல்ல. சரி, ஏதோ ஒண்ணு. என்னையும் அந்த பிரீத்தி மேடம் தான் அனுப்பி வச்சாங்க. அப்படியா? என்ன பிளானு? அந்த சந்திரமோகனை கொலை பண்ணணும், அதான் பிளான். எப்படி? அது ஒரு நிமிஷம். டேய் தம்பி, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அத்தை உன்னை கூப்பிடுறாங்க, வா. அது நீ வா வா. இன்னையோட சாமி சொன்ன ஒரு வாரம் முடியுது. அதான் பரிகார பூஜை செய்யலான்னு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. இந்த ஒரு பூஜை மட்டும் நல்லபடியா முடிஞ்சிட்டா இனி உங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதான் எங்களுக்கு வேணும் சாமி. சொன்ன மாதிரி இந்த ஒரு வாரத்துல பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்துருச்சு. இந்த ஒரு நாளை தாண்டிட்டா அப்புறம் எந்த ஆபத்தும் வராது. தைரியமா இருங்கோ. நான் முதல்ல அம்பாள் பாதத்துல இருக்கிற தாலி எடுத்துட்டு வரேன். டேய் மோகா, என்னாச்சு? என்னடா தேடிட்டு இருக்காரு? டேய் மோகா, ரொம்ப சந்தோஷம். தாலி கிடைச்சிருத்து. தாலி கிடைச்சிருத்து. தைரியமா இருக்கும். இப்ப எப்படி? அதான் அம்பாளோட மகிமை. மேடம், என்ன மேடம் இந்த காலத்துல இதெல்லாம் நம்புவாங்களான்னு கேட்டீங்க, இப்போ நீங்களே தாலியை கொண்டு வந்து வச்சுட்டீங்க. என்னாச்சு மேடம்? நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்துச்சா? தலை சுத்துச்சா? ரத்தம் வந்து எடுத்தீங்களா? சச்சா, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கல. இப்போ தாலியை மறைச்சு வச்சு நாம என்ன பண்ண போறோம்? பெரிய பிளான்லாம் இருக்கும்போது சின்ன பிளான் எதுக்குன்னு யோசிச்சு கொண்டு வந்து போட்டுட்டேன். நீங்க சொன்னா சரியாதான் மேடம் இருக்கும். நான் இருக்கிற வரைக்கும் உன்னோட எந்த திட்டமும் பலிக்காதிரி. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். பூஜையோட முதல் படியா உங்களோட மருமக 2 பேரும் கோவில் குளத்துல 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து உங்களை அந்த நீரால புனிதப்படுத்தணும். சரி. ஏய் அப்பா, வித்யா எங்கடா? அது அவ வந்துருவாப்பா, பக்கத்துல தான் போயிருக்கா. இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும்னு தானே அவளை ஹாஸ்டல்ல இருந்தே கூட்டிட்டு வந்தோம். இப்படி முக்கியமான நேரத்துல எங்க போனா அவ? இல்லம்மா, வெளியில அவ ஹாஸ்டல் ஃப்ரெண்ட பார்த்தேன்னு சொன்னாமா, அதான் அவகிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனா. இப்போ அதான் ரொம்ப முக்கியமா சஞ்சய். எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இருக்கா? என்ன? அம்மா, நான் கால் பண்ணி பாக்குறேன். ஹலோ வித்யா, எங்க இருக்க நீ? பூஜை ஆரம்பிக்கணுமா? எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வா. அம்மா, 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னா.